ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின்ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரம் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரம் யூஎஸ்டிடி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த கோயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். அது ஏன் என்ன ரீசன் சொன்னால், நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ட்ராப் ஸ்டெப்பில் வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு கோயின்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து இருக்குது. சரி, இந்த காயின் வந்து இந்த அக்யூமுலேஷன் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் வேல்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க வந்து இந்த கோயின்ஸை வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அந்த கோயின்ஸ் அக்யூமுலேட் பண்ண கோயின்ஸ் வந்து எங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்ளிடும். சரியா, இப்போ அப்படியே ஒரு கோயினை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரம் காயின் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகுது ஃபார் 7 days அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கோயின் மார்க்கெட் கேப். இந்த கோயின் மார்க்கெட் கேப்பில் பாருங்கள், இந்தியாவில் சைடில் மார்க்கெட் கேப் வந்து எங்களுக்கு 42 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 hours உடைய ஒலியும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8.41 மில்லியன். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 19.25 மில்லியன் அண்ட் டோட்டல் சப்ளை 19.25 மில்லியன். சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 18.25 மில்லியன். சரியா, இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேக்ஸிமம் சப்ளை வந்து எங்களுக்கு நடந்துருச்சு. சரி, இப்போ டோட்டலாக எங்களுக்கு வந்து 19.25 மில்லியன் எங்களுக்கு சப்ளை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் சரியா இந்த சார்ட்டை வந்து நாங்கள் எடுத்து பார்க்கணும். இப்போ இந்த சார்ட்டில் வந்து எங்களுக்கு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று விளங்குது மார்க்கெட்டில். சரியா, கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த பிளேஸில் ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கும். சரி, இந்த பிளேஸில் கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். எங்களுக்கு இந்த கர்வில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200% ஒரு 2x வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்கும். பம்ப் ஆகின மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு பம்ப் ஆகின மார்க்கெட் எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு சைட்வேஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து எங்களுக்கு டம்ப் ஆகிருக்கும். அந்த டம்ப் ஆகின மார்க்கெட்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் எங்களுக்கு டம்ப் ஆகிருக்கும். அண்ட் அகெயின் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து திருப்பி ஒரு பம்போடு கொடுத்துருக்கும். திருப்பி பம்ப்னு சொன்னால் திருப்பி அங்கே ஒரு சைட்வேஸ் ஒன்று தான். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு அந்த சைட்வேஸுக்கு பின்னால் திருப்பி எக்ஸாக்டாக நல்ல ஒரு டவுன்ஃபால் ஒன்று கொடுத்துருக்கும் மார்க்கெட்டில். சரியா, இதே நாங்கள் வந்து ஒரு லாங்காக ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்டா, ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து மார்க்கெட்டில் ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று விளங்குது. ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் அண்ட் இப்போ இருக்கிறது வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸ். இது ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸ் அண்ட் ஃபைனலாக வரணும் எங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வரணும். எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வரல, நாங்கள் ஸ்டில் இருக்கிற மேனிப்புலேஷன் ஃபேஸில். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து எங்களுக்கு ஃபைனலாக வரணும். இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து நாங்கள் வரலை. இதே நான் உங்களுக்கு 4 hour சார்ட்டில் காட்டுறேன். 4 hour சார்ட்டில் வந்து எங்களுக்கு வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லி வந்தேன். இப்போ இந்த வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதை பாருங்கள், எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து கிளியராக விளங்கும் ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு கிளியராக விளங்கும் ஒரு அக்யூமுலேஷன் மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்னோட ஃபார்ம் ஆகுது. இந்த பிளேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸ்லையும் சேம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பிளேஸ்லையும் சேம் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பிளேஸ்லையும் அந்த பேட்டர்னை ஃபார்ம் ஆகிட்டு அந்த பேட்டர்னில் இருந்து எங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1x வந்து எங்களுக்கு பம்ப் பண்ணி கொடுத்துருக்கும் அந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கு பின்னால். சரியா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக வந்து எங்களுக்கு இதே பிளேஸில் வந்து இதே பேட்டர்ன் வந்து எங்களுக்கு அதில் காட்டிச்சு ஒரு 7 days சைட்வேஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே சைட்வேஸ் ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸை பாருங்கள். இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கோயின் வந்து ரிலீஸ் பண்ணதுலேருந்து எங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஒரு 2023 மார்ச்ல இருந்து 2026 ஜனவரி ஆல்மோஸ்ட் 1033 நாட்கள் எங்களுக்கு இந்த சைட்வேஸ் மட்டுமே மார்க்கெட் இருந்திருக்குது. அதுக்கு பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இருக்கிறது மேனிப்புலேஷன் ஃபேஸ்.
சரியா? இப்போ இந்த மேனிபுலேஷன் ஃபேஸில் இருந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கணக்கு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எங்களுக்கு இதே பிளேஸ் டைம் எங்களுக்கு ஒரு சைட்வேஸ் கொடுத்துருக்குது. எனக்கு இந்த பிளேஸ் டைம் சைட்வேஸ் கொடுத்துட்டு அந்த சைட்வேஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. அந்த சின்ன ஒரு சைட்வேஸ் எங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் எங்களுக்கு இந்த பெரிய சைட்வேஸ் எங்களுக்கு இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. எங்களுக்கு இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் போகல. அப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் போகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருந்து ஒரு 5000% வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கோயின். இந்த கோயினுடைய ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் டைம் ஹை எத்தனை? ஓகே, ஆல் டைம் ஹை வந்து இல்லை, ஓகே, ஆல் டைம் ஹை வந்து $106 காட்டுது. அப்போ அந்த $106 இங்கே இருக்குதா? இங்கே இல்லை. அப்போ இது வந்து வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்க்கணும். அங்கேயும் இல்லை. இங்கேயும் இல்லை. அப்போ இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்ச். இதுலேயும் இல்லை. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்ப்போம். எஸ், இதில் இருக்குது. கேட்டோ ஐயில் இருக்குது. ஓகே, கேட்டோ ஐ எக்ஸ்சேஞ்சில் வந்து எங்களுக்கு இந்த $106 இந்த ஆல் டைம் ஹை வந்து எங்களுக்கு இதில் காட்டுது. சரியா? அப்போ இதில் வந்து வேறு என்ன சரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதா? எனக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட ஃபார்மாக இருக்குது. அது பிரேக் டவுன் நடந்துருக்குது. பட் இங்கே வந்து இன்னமும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டுது. அது ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்குது. அது எப்படி வரும்னு சொன்னால் இது ஒரு பெரிய பேட்டர்னாக வரும். இது வந்து இது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து ஒரு லெஃப்ட் சைட் ஷோல்டராக வரும். அண்ட் இது வந்து ஒரு ஹெட்டாக வரும். இப்போ போகுது இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸ். இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸ் வந்து ஒரு ஹெட்டாக வரும். அண்ட் இங்கே இருந்து திருப்பி ஒரு ஷோல்டர் ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே காட்டுது. எங்களுக்கு இங்கேருந்து இதுக்கு போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னா $9 போயிட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி போகணும். சரி, அப்படி போகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹியூஜான மூமெண்ட் ஒன்று மார்க்கெட்டில் கொடுக்கும். எங்களுக்கு ஹியூஜான ஒரு மூமெண்ட் ஒன்று மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து டிரெக்டாக மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாக எடுக்கலாம். டபுள் பாட்டம் பேட்டர்ன் எப்படின்னா எங்களுக்கு இது ரெண்டும் எடுக்கலாம். இது ரெண்டும் எடுத்து இப்படி வரும். இப்படி வந்து இது வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். அப்படி பிரேக் அவுட் நடக்கக்குள்ள எங்களுக்கு வந்து இந்த நியூ ஆல் டைம் ஹை வந்து
நியூ ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே கூடுதலாக இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $120 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு இங்கேருந்து நாங்கள் ஒரு 10x வச்சோம்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு $134 வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிரேக் அவுட்டில் இருந்து பார்க்கக்குள்ள. பட் நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக தான் வரும். சரியா? அப்போ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஜெம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வேல்ஸும் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. இப்போ வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணக்குள்ளே எங்களுக்கு வந்து சொல்லலாம் எஸ் இந்த இடத்துல வந்து வேல்ஸுடைய கைகள் ஓங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வேல்ஸுடைய கைகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் அக்யூமுலேஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கும். இந்த அக்யூமுலேஷனுக்கு பின்னால் இப்போ இருக்கிற மேனிபுலேஷன் உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். அண்ட் ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இப்போ இந்த மேனிபுலேஷனை பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட். இந்த மேனிபுலேஷனை பிரேக் அவுட் பண்ணி இது வரைக்கும் எங்களுக்கு எடுக்கலாம். இது வரைக்கும் கீழே வருமா இல்லைன்னு சொல்ல தெரியாது. பட் இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இது வரைக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இதில் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு அண்ட் திருப்பி டவுன்ஃபால் ஆகி இந்த மேனிபுலேஷன் ஃபேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுக்கும். அந்த ரீடெஸ்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகும். உடனே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறவு. பட் எங்களுக்கு எப்படியும் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக காட்டுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.